நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவை மற்றும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் 26 கூட்டமைப்பு இணைந்து மத்திய அரசின் வாக் திருத்த சட்டத்தை எதிர்த்து பள்ளிவாசல் மீது கருப்பு கொடி கட்டி இஸ்லாமியர்கள் கரங்களில் கருப்பு கொடி ஏந்தி மாபெரும் கண்டனம் தெரிவித்தனர். மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழக அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றியது. மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை முழுமையாக திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அரசின் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு இனம், மொழி, மதம், பண்பாடு, கலாச்சாரம், வழிபாட்டு நம்பிக்கைகள் இருந்தாலும் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இத்தகைய நாட்டை ஆளும் அரசும் இதே உணர்வை கொண்டதாகத்தான் செயல்பட வேண்டும் என்பது பல்வேறு தரப்பு பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. MP OWC மட்டும் 3000 கோடி வக்பு சொத்தை அமுக்கி வைத்துள்ளார். முஸ்லீம் லீக் தலைவர் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காய்கறி மார்க்கெட் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் கோழி இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுகிறது. இதனால் கழிவு நீரில் கிடக்கும் கோழி கழிவுகள் மற்றும் இறைச்சிகள் அழுகி அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் இதனால் அருகிலுள்ள கடைக்காரர்கள், மார்க்கெட்டிற்கு வந்து செல்லும் வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். 2 வருடம் ஆகியும் அப்பகுதி கடைகள் மறுசீரமைப்பு பணி மந்தமாகவே காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக, அதிமுக இயற்கையான கூட்டாளிகள் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக புதிய தலைவராக அறிவிக்கப்பட உள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், பாஜக அதிமுக கூட்டணி 2026 தேர்தலில் வெல்லும் என்று தெரிவித்தார். நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட MLA-க்களை கொண்ட பாஜகவுக்கு மாநில தலைவராக இருப்பது தனக்கு கிடைத்த கௌரவம் என்றும் நயினார் கூறினார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.